இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு ஓர் இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன். என்றும் ஓர் அருமையான சிந்தனையை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்கள் நம்மை புகழ வேண்டும் என்று நினைக்கிறோம். நம் அனைவருக்குமே புகழ்ச்சி என்பது தேவையானதுதான். ஆனால் அதுவே நம் வாழ்க்கையாக அமைந்து விட வேண்டும் என்று நினைத்தால் நம்மை தவிர முட்டாள்கள் யாரும் இருக்க முடியாது. நாம் செய்வதை மற்றவர்கள் புகழ்ந்தால் பரவாயில்லை. பல சமயங்களில் நாமே நம்மை பெருமை பாராட்டி நடந்து கொள்கிறோம். இன்னும் நம்மில் பலர் புகழ்ச்சிக்காக ஏங்குகிறவர்களாய், அவர்களை யாரும் புகழவில்லை என்றால் எந்த ஒரு காரியத்தையும் சிறப்பாக செய்ய மாட்டார்கள். ஒரு சிலர் புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ எது வந்தாலும் பரவாயில்லை, நான் எனது கடமையை சிறப்பாக செய்வேன் என்று அதிலே கவனமாயிருந்து செயல்படுவார்கள். இதில் நாம் எந்த வகையினராக இருக்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம். பல சமயங்களில் நமக்கு கொடுக்கப்பட்ட திறமைகள் இறைவனின் மாட்சிக்காகவே என்பதை மறந்து நம்மை விட யாரும் இந்த செயலை செய்ய மாட்டார்கள் என்று வீண் பெருமை உள்ளவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் சொல்லப்போனால் நம்மை விட தகுதியானவர்கள், திறமையானவர்கள், அறிவில் சிறந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள் என்பதை நாம் உணராமல் இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. நமது திறமைகளை எண்ணி வீண் பெருமை கொள்ளாமல் அதனை பயன்படுத்தி மற்றவர்களின் வாழ்வில் ஒளியேற்ற நம்மை பயிற்றுவிப்போம். அப்போதுதான் உண்மையான மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம். பொறாமையை அரக்கன் என்கிறார் ஷேக்ஸ்பியர். கோபத்தை அரக்க குணத்தின் ஆயுதம் என்கிறார் சாக்ரட்டிஸ். பொறாமை, கோபம், வீண் பெருமை இவை அரக்க குணத்தின் அடையாளங்கள்தான். தன்னை கடவுள் என்று பிரகடனப்படுத்திய கலிக்யுல்லாவிடம் அவனுடைய தளபதி மிருகங்களுக்கு இறைச்சி வாங்க பணமில்லை என்றதற்கு, அதனால் என்ன, இறைச்சிதானே வேண்டும், சிறையில் இருக்கும் கைதிகளை தினமும் மிருகங்களுக்கு தீனியாக போடுங்கள் என்றானாம். மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள்தான் அரக்கத்தனத்துடன் செயல்படுவார்கள். பிறரை அழிப்பதிலேயே தங்களின் சக்தியை கரைத்துக் கொள்வார்கள். தன்னை அழிக்கும் அசூர சக்தி இந்த அரக்கத்தனம் என்பதையும் அறியாததன் அறிவீனமே இவர்கள் தானும் வாழாது பிறரையும் வாழ விடாது செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களைப் போல நாம் வாழ்ந்தோம் என்றால் உண்மையான மகிழ்ச்சியை நிச்சயம் நம் வாழ்வில் அனுபவிக்க வாய்ப்பில்லை என்பதை உணர்ந்தவர்களாய் நம்மிடம் உள்ள அரக்கத்தனம், வீண் பெருமைகளை நம்மிடமிருந்து அகற்றுவதற்கு முயற்சி எடுப்போம். நம்மிடமுள்ள வீண் பெருமை நம்மை அழிவுக்கு இட்டுச் செல்லும். நம்மை விட சிறந்தவர், நல்லவர், பண்பாளர் எவரும் இல்லை என்ற சிந்தனை போக்குத்தான் வீண் பெருமையின் அடித்தளம். எனவே எல்லாவற்றிலும் நாம் தான் தலை சிறந்தவர்கள் என்ற எண்ணத்தை நம்மிடமிருந்து அகற்றுவோம். நலமாய் வாழ்வோம். செல்வன் ஒரு பெரிய பாறையில் சிற்பம் செதுக்கும் தொழிலாளி. பல மாதங்கள் உழைத்து ஓர் அழகான பிரம்மாண்ட குதிரை சிலையை செதுக்கினார். சிலையை முடித்து இறுதியாக அதை சந்தைக்கு கொண்டு செல்ல தயாரான போது அவர் பெருமையுடன், இது உறுதியானது, இந்த உலகில் எந்த சக்தியாலும் இதை அசைக்க முடியாது என்றார். சிலையை கிராமத்தின் வழியாக இழுத்துச் சென்ற போது சாலையின் நடுவில் இருந்த ஒரு சிறிய கூர்மையான கீறலில் சிலையின் சக்கரம் உரசியது. கண்ணுக்கு தெரியாத அந்த கீறலால் சிலைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் சரியாக 2 மணி நேரம் கழித்து சிலை சந்தையை அடைந்த போது சிலையின் அடிப்பகுதியில் இருந்த அந்த சிறிய கீறல் சிலையின் எடை மற்றும் பயணத்தின் அதிர்வு காரணமாக பெரிதாகி சிலை திடீரென்று நடுவில் 2ஆக பிளந்தது. சிலை உடைந்ததை பார்த்த செல்வன் அதிர்ச்சியடைந்தார். இவ்வளவு பெரிய சிலையை ஒரு சிறிய கீறல் எப்படி உடைத்தது என்று புலம்பினார். அவர் அருகே நின்றிருந்த முதியவர் ஒருவர் சிரித்து கொண்டே, செல்வா, சின்ன விரிசல்கள்தான் பெரிய வீழ்ச்சிக்கு ஆரம்பம். உன்னுடைய ஆணவம் உனக்கு அந்த கீறலை கவனிக்க விடவில்லை.
பேசாமல் அந்த கீறலை நீ ஆரம்பத்திலேயே சரி செய்திருந்தால் இந்த சிலை இன்று முழுமையாய் இருந்திருக்கும் என்றார். நாமும் நமக்குத்தான் எல்லாம் தெரியும் என்ற மனநிலையோடு செயல்படாமல் பணிவுடன் வாழ நம்மை பயிற்றுவிப்போம். அதுவே நம்மை யார் என்று மற்றவர்களுக்கு அடையாளப்படுத்தும் என்பதையும் புரிந்து கொள்வோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் நம்மை பற்றி பெருமையாக நினைத்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். என்று நீங்கள் ஜெபமாலை ஜெபித்தீர்களா? ஜெபமாலையை தக்க விதமாக ஜெபிக்கிறவன் ஒருபோதும் சேதமாக மாட்டான். இதை நான் என் இரத்தத்தில் எழுதி தர தயாராக இருக்கிறேன். என்று நீங்கள் குடிபோதைக்கு அடிமையானீர்களா? திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள். இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும். மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள். என்று நீங்கள் செய்யும் தவறுகளிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ள பொய் சொன்னீர்களா? ஆகவே பொய்யை விலக்கி ஒருவரோடு ஒருவர் உண்மை பேசுங்கள். ஏனெனில் நாம் யாவரும் ஓர் உடலில் உறுப்புகளாயிருக்கிறோம். இன்று நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்தீர்களா? ஆகவே சகோதர சகோதரிகளே, நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இந்த நிலையில் உறுதியாக நிற்க முழு முயற்சி செய்யுங்கள். இவ்வாறு செய்தால் நீங்கள் ஒருபோதும் தடுமாற மாட்டீர்கள். இன்று நீங்கள் கிறிஸ்துவுக்கு எதிரான தப்பறை கொள்கையை பரப்பினீர்களா? கட்டுப்பாடற்றவர்களின் தவறான வழிகளால் கவர்ந்திழுக்கப்பட்டு உங்கள் உறுதி நிலை நின்று விழுந்து விடாதபடி கவனமாயிருங்கள். இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களை செய்திருந்தாலும் சமயங்களில் நமது செயல்களால் இறைவனையும் நம்மை சுற்றி வாழும் சமூகத்தையும் மனநோகச் செய்திருப்போம். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக.
ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும் போது எனக்கு பதிலளித்தருளும். நான் நெருக்கடியில் இருந்த போது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்போதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். மானிடரே, எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர்? எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடே செல்வீர்? ஆண்டவர் என்னை தம் அன்பனாய் தேர்ந்தெடுத்துள்ளார் என்பதை அறிந்து கொள்வேன். நான் மன்றாடும் போது அவர் எனக்கு செவி சாய்க்கின்றார். சினமுற்றாலும் பாவம் செய்யாதீர். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருப்பீர். முறையான பலிகளை செலுத்துவீர். ஆண்டவரை நம்புவீர். நலமானதை எங்களுக்கு அருள யார் உள்ளர் என கேட்பவர் பலர். ஆண்டவரே, எங்கள் மீது உம் திருமுக ஒளி வீசச் செய்யும். தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் மக்கள் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர். இனி நான் மனது அமைதியுடன் படுத்து உறங்குவேன். ஏனெனில் ஆண்டவரே, நான் தனிமையாக இருந்தாலும் நீரே என்னை பாதுகாப்புடன் வாழச் செய்கின்றீர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவி சாய்த்தருளும். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இரவு நேரங்களில் ஆண்டவரின் இல்லத்தில் பணி செய்யும் ஆண்டவரின் ஊழியரே,
நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் சீயோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இரவு நேரங்களில் ஆண்டவரை போற்றுங்கள். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35, இறை வார்த்தைகள் 12 முதல் 14 மற்றும் 16 முதல் 18. பதிலுரை பாடல். திருப்பாடல். அதிகாரம் 34, இறை வார்த்தைகள் 1 முதல் 2, 16 முதல் 17, 18 மற்றும் 22. இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 6 முதல் 8 மற்றும் 16 முதல் 18. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 9 முதல் 14. தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையைச் சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோவிலுக்குச் சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பிருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10 பங்கை கொடுக்கிறேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணார்ந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கியருளும் என்றார். இயேசு, பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என நான் உங்களுக்குச் சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்களை குறை சொல்லி வாழ்வதை தவிர்த்து நம்மை திருத்திக் கொள்ளவும், ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரும் படிப்பினைகளை நமதாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு
விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். சிமியோன் பாடல். ஆண்டவரே, உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் மொழி. இதுவேவும் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே, நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து ஜெபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். அக்டோபர் 26. புனித பெரிய ஆல்ஃபிரட். இங்கிலாந்து நாட்டிலுள்ள வான்டேஜ் பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த அரச குடும்பத்தில் கிபி 849ஆம் ஆண்டு பிறந்தார் பெரிய ஆல்ஃபிரட். சிறுவயது முதலே இறைபக்தியிலும் இறை ஞானத்திலும் சிறந்திருந்த ஆல்ஃபிரட் கிபி 853ஆம் ஆண்டு தன் தந்தையான அரசர் ஏதல் வுல்ஃபுடன் ரோமைக்குச் சென்று திருத்தந்தை 4ஆம் சிங்கராயரை சந்தித்தார். ஆல்ஃபிரட்டின் இறைஞானத்தை அறிந்து கொண்ட திருத்தந்தை 4ஆம் சிங்கராயர் இவரை ஞான மகனாக ஏற்றுக்கொள்ள ஆல்ஃபிரட் அனைவரிடத்திலும் மிகுந்த அன்போடும் பணிவோடும் நடந்தார். தன் தந்தையின் இறப்பிற்குப் பின்பு இங்கிலாந்தின் அரசராக பொறுப்பேற்ற பெரிய ஆல்ஃபிரட் திருமறை நூல்களை படித்து இறைவிசுவாசத்தில் நம்பிக்கையோடிருந்தார். இங்கிலாந்து நாட்டு மக்களுக்கு ஆண்டவரை அறிவித்து ஆண்டவரின் அரசினை கட்டி எழுப்பி மக்களை நல்வழி நடத்திய அரசர் ஆல்ஃபிரட் அனைவரையும் அன்பு செய்பவராக திகழ்ந்து மக்களை பாதுகாத்தார்.
தன் மக்களின் முன்னேற்றத்தில் அக்கறையோடு இருந்த இவர் இங்கிலாந்தின் பல்வேறு இடங்களில் கல்விக்கூடங்களை கட்டி எழுப்பி இங்கிலாந்து மக்களின் கல்வி கண் திறந்தார். அரசராக இருந்த போதும் ஆண்டவர் இயேசுவே நம் அனைவருக்கும் அரசர், அவரது ஆட்சிக்கு முடிவே இராது என்று கூறி மக்களை இறை விசுவாசத்தில் ஆழப்படுத்திய அரசர் ஆல்ஃபிரட் கிபி 899 ஆண்டு அக்டோபர் 26 நாள் விண்ணகம் சென்றார். இங்கிலாந்து முழுவதும் ஆண்டவரின் நற்செய்தியினை விதைத்து தன் நாட்டு மக்களை கிறிஸ்துவ விசுவாசத்தில் வேரூன்றச் செய்த அரசர் ஆல்ஃபிரட்டினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித பெரிய ஆல்ஃபிரட் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது பிள்ளைகள் இறைபக்தியோடும் இறை ஞானத்தோடும் வளர்வதற்கு தேவையான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அருளும்படியாக ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நம்மிடமுள்ள கெட்ட பழக்கத்தை கைவிட முயற்சி செய்வோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய மாபெரும் கிருபைகளெல்லாம் எண்ணி பார்த்து அவரை போற்றி புகழ்ந்து அவரை ஆராதிப்போம். இன்றைய தினத்திலே நாம் முதியவர்களுக்காக நாம் சிறப்பாக மன்றாடுவோம். எங்கள் அன்பே உருவான இயேசு ஆண்டவரே, இதோ முதியவர்கள், வயதான பெற்றோர்கள், இதோ இவர்களுக்காக நாங்கள் இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இவர்களை எல்லாம் ஆசீர்வதித்தருளும். இந்த வயதான நாட்களிலே அவருடைய தனிமையை நீர் போக்கி ஆண்டவரே, அவர்களை நாங்கள் ஆதரிக்கக்கூடிய அன்பை, ஆற்றலை, வல்லமையை, தியாகமான சிந்தனைகளை நீர் எங்களுக்கு கொடுத்தருளும். குறிப்பாக இவர்களின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட அத்தனை நன்மைகளையும் எண்ணி பார்த்து இந்த முதியவர்களை ஆறுதலோடும் அன்போடும் பார்க்கக்கூடிய, பழகக்கூடிய, அவர்களை ஆதரிக்கக்கூடிய நல்ல மனதை இளையோராகிய ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்தருளும். ஆண்டவரே இயேசுவே, இந்த முதுமையினால் அவர்கள் படுகின்ற அனைத்து வேதனைகளிலிருந்தும், நோய்களிலிருந்தும், தனிமையிலிருந்தும் அவர்களை நீர் காப்பாற்றி அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து மன தைரியத்தை கொடுத்து அவர்களை நீர் வழிநடத்தும்படியாய் உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, உமது பிள்ளைகளாகி இவர்கள் மேல் என்றும் இரக்கமாயிருந்து இவர்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா. இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். என்றும் வாழும் உயிருள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசி நம்மை கரம் பிடித்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட். வாழ்க அரசியே, தயை மிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் தாயே என்றும்மை கூவி அழைத்தோ. கண்ணீர் கனவாய் நின்றும்மை நோக்கி கதறியே அழுதோம், பெருமூச்செறிந்தோம். ஆதலால் எமக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் எம்மை கடை கண் பாரே. திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இம்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவிற் கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமையின் அன்னை மரியா